எல்லோருக்கும் வணக்கம். நான் சுமிதா பேசுகிறேன். இந்த செட் ஆஃப் வீடியோஸில் நம்ம பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பற்றி பார்க்கலாம். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்கூலில் காலேஜ் சிலபஸில் கூட நம்மளுக்கு பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன் பைத்தான் இவ்வளோ ஃபேமஸாக இருக்குது, முதல்ல பைத்தானை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அதில் என்ன படிக்கலாம், அண்ட் எங்கெங்கெல்லாம் பைத்தான் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோஸில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வை பைத்தான், ஏன் நம்ம பைத்தானை படிக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து அதோட சின்டாக்ஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அண்ட் இட் இஸ் வெரி ஈஸி டு லேர்ன். ஜாவா கம்பேர் பண்ணும்போது பைத்தானோட சின்டாக்ஸ் வில் பி வெரி வெரி ஈஸி. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா, இப்போ ஜாவாவில் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் பண்ணுறீங்க, நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், எப்படி நீங்கள் லைன்ஸ் ஆஃப் கோட் எழுதுவீங்க. ஸோ நம்ம ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஸோ சாம்பிள் ப்ரோக்ராம் டு பிரிண்ட் ஹலோ வேர்ல்டுன்னு வச்சுக்கோங்க. ஜாவா ப்ரோக்ராம் டு பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு. ஸோ இப்படி ஒரு ப்ரோக்ராம் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஜாவா தெரிஞ்சிருந்தால் நீங்கள் வந்து ரிலேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் நேம் கொடுக்கணும், அதுக்கப்புறமா பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின்குள்ளே ஸ்ட்ரிங் ஆர்க்ஸ்ன்னு கொடுப்பீங்க, அது உள்ள ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு தருவீங்க. ஸோ இத்தனை லைன்ஸ் ஆஃப் கோடை நீங்கள் வந்து ஜாவாவில் எழுதணும். இதே நீங்கள் பைத்தான் யூஸ் பண்ணுறீங்கன்னு வைங்க. ஸோ இதே பைத்தானில் பிரிண்ட் ஹலோ வேர்ல்ட் இன் பைத்தான் இதை சொல்கிறீங்கன்னு வைங்க. ஸோ பைத்தானுக்கு வந்து யூஐ ஏற்கனவே இருக்க. ஸோ இதுதான், இவ்வளோ தான் பைத்தானில் நீங்கள் பிரிண்ட் பண்ணுவீங்க. ஸோ திஸ் லைன் வில் பி பிரிண்டட் அப்படின்னு கொடுக்குறாங்க இல்லைங்களா, இவ்வளோ தான். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும். ஸோ பைத்தானோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா, பிரிண்ட்குள்ளே கமாண்டில் நீங்கள் இப்போ ஹலோ வேர்ல்டு அப்படின்னா ஹலோ வேர்ல்டு, அவ்வளோதான். இதை கொடுத்து நீங்கள் இங்கே ரன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹலோ வேர்ல்டு வந்து பாருங்கள். ஸோ பைத்தானோட யூஐ இது, எடிட்டர் இது, இதில் சாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஜாவாவில் கம்பேர் பண்ணும்போது இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் நீங்கள் எழுதுறீங்க, ஓகே, இவ்வளோ பெரிய ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணி இதெல்லாம் எழுதி சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்லன்னு கொடுத்து இதை கொடுப்பீங்க. வேறஸ் நீங்கள் பைத்தானில் ரன் பண்ணும்போது ஒரே லைன் தான், இந்த ஒரு லைனில் நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா பைத்தானில் யூ கேன் எக்ஸிக்யூட். ஸோ இதுலேருந்தே யூ வில் நோ ஹவு சிம்பிள் பைத்தான் இஸ் டு லேர்ன். ரெண்டாவது வந்து ஹியூஜ்லி பாப்புலர் லாங்குவேஜ், இட் ஹாஸ் க்ரோன் டு பிகம் ஒன் ஆஃப் த டாப் லாங்குவேஜஸ். ஸோ நம்ம இப்போ 2019 இது. ஸோ 2019 வந்து நம்ம டாப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அப்படின்னு நீங்கள் பார்க்குறேன். இன் 2019 அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தான் தான் ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள். ஸோ டாப் லாங்குவேஜஸ் அப்படின்னு எடுத்தோன்னா ஃபஸ்ட்டு பாப்புலர் லாங்குவேஜ் பைத்தான் தான் இருக்குது. இட் ஹாஸ் பீன் அ க்ரோயிங் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அண்ட் இட் ஹாஸ் ஷோன் நோ சைன்ஸ் ஆஃப் டிஸப்பியரிங். ஸோ பைத்தானை நீங்கள் பல ஏரியாவில் பார்க்கலாம், அந்த ட்ரெண்ட் வந்து பைத்தானுக்கு ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. ஸோ தட் இஸ் அனதர் ரீசன் ஃபார் லேர்னிங் பைத்தான். அண்ட் தேர்ட் மெயின் ரீசன் வந்து இட் இஸ் போர்ட்டபிள். போர்ட்டபிள் அப்படின்னா பைத்தான் வந்து விண்டோஸ்லேயும் ஒர்க் பண்ணும், மேக்குன்னா ஆப்பிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேயும் ஒர்க் பண்ணும், லைனக்ஸ்லேயும் ஒர்க் பண்ணும். அதே மாதிரி இட் இஸ் எக்ஸ்டென்சிபிள். எக்ஸ்டென்சிபிள் அப்படின்னா நீங்கள் பைத்தான் ப்ரோக்ராம் உள்ளேயே ஜாவாவோட கோடையும் எழுதலாம், டாட் நெட்டையும் கால் பண்ணலாம், ஈவன் சியோட லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸையும் இதிலேருந்து கூப்பிடலாம். ஸோ இட் இஸ் போர்ட்டபிள் அண்ட் எக்ஸ்டென்சிபிள். நாலாவது மெயின் ரீசன் வை வி ஷுட் லேர்ன் பைத்தான்னா, பல ஏரியாவில் இட் இஸ் பீங் யூஸ்ட். ஸோ ஏரியாஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா அனலிட்டிக்ஸ், வெப் டெவலப்மெண்ட், மிஷின் லேர்னிங், ஆட்டோமேஷன் டெஸ்டிங், இதெல்லாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ் அப்படின்னா என்ன, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ அமேசான் எடுத்துக்கிறீங்க, அமேசான் சைட்டை எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அதில் உங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு எத்தனை பேர் அதை வாங்குகிறாங்க அப்படின்ற டீட்டெயில் வேணும்னு வைங்க.
எப்படி நீங்கள் எடுப்பீங்க? ஸோ அமேசானுக்குன்ட்டு ஒரு டேட்டா பேஸ் இருக்கும். அதில் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் அந்த ப்ராடக்டை இந்த டேட்டில் இந்த இந்த டயத்தில் இந்த யூசர் வாங்கினாங்க அப்படின்ற டீட்டெயில் இருக்கும். அந்த மாதிரி டீட்டெயில் ஒரு 1 மந்த் டீட்டெயிலை கலெக்ட் பண்ணிவிட்டு ஓவராலாக அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணால் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் எவ்வளோ அளவு வாங்கியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் நீங்கள் எடுக்கலாம். அதுதான் டேட்டா அனாலிட்டிக்ஸ். ஸோ யூ வில் டேக் த டேட்டா அண்ட் தென் யூ வில் அனலைஸ் அண்ட் கிவ் த ரிசல்ட். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாஷிங் மிஷின் எந்த பிராண்ட் நல்லா விற்கிது, த பெஸ்ட் வாஷிங் மிஷின் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா எப்படி வந்து ஒரு பிராண்ட் எடுத்து கொடுக்குறாங்க? டேட்டா அனாலிட்டிக்ஸ் அனலைஸ் பண்ணி அதுலேருந்து எடுக்கிறாங்க. இந்த டேட்டா அனாலிட்டிக்ஸான ப்ரோக்ராமை நீங்கள் பைத்தானில் பண்ணலாம். இன்னொன்று வந்து வெப் டெவலப்மெண்ட். வெப் டெவலப்மெண்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு வெப் பேஜ்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு யூ கேன் யூஸ் இட் இன் பைத்தான். அண்ட் நெக்ஸ்ட் ஏரியா இஸ் மெஷின் லேர்னிங். ஸோ மெஷின் லேர்னிங் அப்படின்னா என்னென்னா, இப்போ சிம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு பிக்சர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாகோட பிக்சர் ஓகே எடுக்கிறீங்க. ஸோ இப்போது இந்த ஒரு பிக்சரை நீங்கள் கொடுத்து அனலைஸ் பண்ணி இதுதான் டாக் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு என்ன சொல்வீங்க? ஒயிட் கலர் பிக்சல்ஸ் இருக்குது ஓகே, அண்ட் இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் பிக்சல் அப்படின்னா ஒரு டாட்டும் பிக்சலுங்க ஓகே. ஸோ ஒரு டாகோட பிக்சர் இப்படி இருக்கும் அப்படின்னு மெஷின்ட்டு கொடுப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி ஒயிட் கலர்லேயும் டாக் இருக்கும், மற்ற கலர்ஸில் இந்த மாதிரி பிளாக்கு ப்ரௌன்லேயும் இருக்கும். கரெக்டுங்களா? அதனால் நீங்கள் யூ வில் கிவ் thousands of images of dogs and then it will learn that ஒரு டாகோட இமேஜ் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த மாதிரி பல பிக்சர் வச்சு அதை லேர்ன் பண்ணிக்கும். அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு சேரோட பிக்சர் தரீங்கன்னு வைங்க. ஸோ நீங்கள் சேரோட பிக்சர்ஸ் கொடுத்தீங்கன்னா இது எல்லாம் சேரோட பிக்சர்னு நீங்கள் இந்த டீட்டெயில் எல்லாம் கொடுப்பீங்க. ஸோ மெஷின் வந்து அது எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிக்கும். பண்ணிவிட்டு ஃபைனலாக நீங்கள் ஒரு பிக்சரை கொடுத்தீங்க அப்படின்னா அது சேரா இல்லை அது டாகா அப்படின்னு அது கண்டுபிடிச்சி கொடுக்கும். அதுதான் மிஷின் லேர்னிங். ஸோ இந்த ப்ரோக்ராமும் நம்ம வந்து பைத்தான் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ மிஷின் லேர்னிங் இஸ் ஒன் another ஏரியா. another ஏரியா இஸ் ஆட்டோமேஷன் டெஸ்டிங். இது மட்டும் இல்லை, இது மாதிரி இன்னும் நிறைய ஏரியாஸும் இருக்குது. இந்த மேஜர் ஏரியா சொல்கிறேன். ஸோ டெஸ்ட் ஆட்டோமேஷன் என்னென்னா, உங்களுக்கு வந்து இப்போ ஒரு வெப்பேஜை டெஸ்ட் பண்ணுறீங்க, கூகுளில் வந்து லாகின் பண்ணிங்கன்னா கரெக்டாக உள்ளே போதான்னு டெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டெஸ்டிங்கை நீங்கள் த்ரூ ஆட்டோமேஷன் வழியாகவும் நீங்கள் பண்ணலாம். ஸோ தட் இஸ் a நியூ டிஃப்ரெண்ட் ஏரியா கால்டு ஆட்டோமேஷன் டெஸ்டிங். அதுக்குன்னு ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்குது. அதை பைத்தானில் யூஸ் பண்ணியும் நீங்கள் எழுதலாம். ஸோ இதெல்லாம் ரீசன்ஸ் வை யூ ஷுட் லேர்ன் பைத்தான் அப்படின்றதுக்கு. நெக்ஸ்ட் ஒன் ஓகே. ஸோ why பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இஸ் வாட். ஸோ வாட் ஆர் த வேரியஸ் யூசஸ் ஆஃப் பைத்தான் ஆர் வாட் ஃபார் யூ கேன் யூஸ் பைத்தான். எதுக்காக பைத்தான் யூஸ் பண்ணுவீங்க? ஸோ நான் அங்கே சொன்னதோட கண்டினியூஷன் தான். நீங்கள் வந்து வெப் டெவலப்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க் க்ரியேட் பண்ணலாம் அதை வச்சு. அதே மாதிரி டேட்டா அனாலிட்டிக்ஸ் பண்ணலாம். டேட்டா விஷுவலைசேஷன் அப்படின்னா அனலிட்டிக்ஸை வச்சு நீங்கள் கிராஃப் மாதிரி போட்டு கொடுத்தீங்கன்னா அதுதான் டேட்டா விஷுவலைசேஷன். ஸோ ஒரு 10 பிராண்ட் ஆஃப் டிவி இருக்குது, எந்த பிராண்டு எத்தனை லட்சம் பேர் வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு 1 இயர் அளவுக்கு டீட்டெயில் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு கிராஃப் போட்டு ஜான்வரி இந்த பிராண்ட் இவ்வளோ பேர் இத்தனை லட்சம் பேர் வாங்கியிருக்காங்க, ஃபெப்ரவரி இவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் கிராஃப் போட்டு தருவீங்க. ஸோ விஷுவலைசிங் த டேட்டா, அதை பார்க்குறது, அதுதான் டேட்டா விஷுவலைசேஷன். அதையும் நீங்கள் பைத்தான் வச்சு பண்ணலாம். தென் மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ், நான் எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி மெஷின் லேர்னிங்கும் நீங்கள் பைத்தானில் பண்ணலாம். அதே மாதிரி ஆட்டோமேட்டட் டெஸ்டிங்கும் நீங்கள் பைத்தானில் பண்ணலாம். செலேனியம் அப்படின்ற ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. இட்ஸ் அன் ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரேம் ஒர்க். அட் த எண்ட் ஆஃப் இந்த வீடியோ பைத்தான் பற்றி நம்ம படித்ததுக்கப்புறமா நம்ம செலேனியம் வித் பைத்தான் ஆட்டோமேஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம் பின்னாடி. ஸோ அதுக்கு பைத்தான் நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ரியல் வேர்ல்டில் எங்கெங்கெல்லாம் பைத்தான் ஆஸ் இட் இஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பைத்தான் வச்சு ஆல்ரெடி எழுதியிருக்காங்க. இந்த பிட் டாரண்ட் அப்படின்ட்டுலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, டாரண்ட் ஃபைலை டவுன்லோட் பண்ணுறதுக்கு. அதை வந்து பைத்தான் வச்சு தான் அவங்க எழுதியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ ஓப்பன் ஆஃபீஸ் அப்படின்றது
மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் மாதிரியே ஒரு ஓப்பன் ஆஃபீஸ்ன்றது ஒரு ஆஃபீஸ் அப்ளிகேஷன். இட் இஸ் ஃப்ரீவேர். அந்த ஓப்பன் ஆஃபீஸையும் அவங்க பைத்தான் வச்சு தான் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி லைனக்ஸ் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸுக்கும் பைத்தான் யூஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. சேம் வே நிறைய சயின்டிஃபிக் ப்ரோக்ராமிங்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடல் க்ரியேட் பண்ணுறதுக்கு அதுக்கு எல்லாமே நம்ம பைத்தானை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வேரியஸ் ஏரியாஸ் தட் யூ கேன் யூஸ் பைத்தான். ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் பிளேசஸ். ஸோ பைத்தான் அப்படின்றதுனா நான் ஏன் பைத்தான் படிக்கணும், எதுக்காக பைத்தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் தான் ரீசன்ஸ் டு லேர்ன் பைத்தான் அண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் பைத்தான். அண்ட் இன் சப்சிக்வெண்ட் வீடியோஸ் நம்ம பைத்தான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, தென் அதில் கோடிங் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி.